இந்த விவகாரத்தில் அண்ணா பல்கலை வளாகத்துக்குள்ள இந்த குற்றவாளி தொடர்பு பார்க்கும்போது நம்ம ஒரு 7லேருந்து 10 வருஷமா அது உள்ளே போய்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தகவல்கள் ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்குது. அப்போ எந்த இடத்துல கோட்டை விடுறாங்க சார்? ஏன்னா இது முதல் தடவையான்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இதற்கு முன்பு பல மாணவிகளுக்கு இது நடந்திருக்கலாமா, இல்லை பல மாணவிகள் சொல்லாமல் இருந்திருக்கலாமா? இது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் விசாரணை காவல்துறை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பொதுமக்களுடைய கேள்விகளாகவும் இருக்கிறதுனால நான் கேட்குறேன். அது பலது நடந்திருக்கலாம். ஏன்னா இது மாதிரி பல விஷயங்களை பண்ணதுனால தான் அந்த டைமில் அந்த யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ளே அவன் போயிருக்கான். அவன் இது மாதிரி பல விஷயங்கள் பல இதுங்களை பண்ணியிருக்கலாம், புகார் வராமல் இருக்கலாம். அவனுடைய மனைவி உள்ளே வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே பூரா செக்யூரிட்டி தான் இருப்பான். அண்ணா யூனிவர்சிட்டியில் செக்யூரிட்டி தான் இருப்பான். செக்யூரிட்டிக்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய முகம் தான் போங்க சார்னு வருவான் உள்ளே. அதனால தான் இவங்க உடனே கண்டுபிடிச்சது. இப்போ செக்யூரிட்டியை கேட்கும்போது ஆமாம் சோன் வந்தார் உள்ளே போனாருன்னு சொல்லியிருக்கலாம். அது நம்ம ஒரு பெரிய சாதனையை எடுத்துக்க முடியாது. அதனால இது இவ்வளோ தொடர்ச்சியாக நடந்தால் இது எப்படி சார் உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு, பேராசிரியர்களுக்கோ இல்லை இந்த செக்யூரிட்டிக்கோ தெரியாமல் இருந்திருக்குமா? நான் தெரிஞ்சவங்கன்னு உள்ளே போகிறாங்க. இல்லை உள்ளே நடக்கிறது எப்படி தெரியாமல் இருக்குமான்னு கேட்குறேன். உள்ளே நடக்கிறதுனா அது 189 ஏக்கர். செக்யூரிட்டி வாசலில் நிற்பான். 189 ஏக்கரில் உள்ளுக்குள்ளே எந்த பகுதியில் எந்த நடக்குதுங்கிறத எப்படி எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியும்? 189 ஏக்கர்னா குற்றம் நடக்காமல் இருக்கணும்னா இருட்டே இல்லாமல் முழு வெளிச்சம் இருக்கணும். தெரு விளக்கு மாதிரி, அந்த ஸ்ட்ரீட் லைட்டு மாதிரி எல்லா இடத்தையும் லைட்டில் கவர் பண்ணியிருக்கணும். குற்றங்கள் குறையணும்னா லைட்டிங் நிறைய இருக்கணும். அதை நிர்வாகம் செய்யலை, அவங்க மேலே தப்பு. அதுக்கடுத்தது கேமராஸ் ஃபுல்லாக வேலை செய்தாங்கிறது அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்கணும். சில கேமராக்கள் வேலை செய்யும். 70ல் 56 வேலை செஞ்சுருக்கு. அப்போ பாதுகாப்பு இதில் அவங்க கோட்டை விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலை. அதனால் இப்படி நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கலை. நடந்ததுனால நம்ம குற்றம் சொல்கிறோம். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிர்வாகமும் வருங்காலத்தில் இது பாதுகாப்பு நடவடிக்கைகள் இது பண்ணணும். பெண்கள் தங்கும் விடுதியில் இருந்தெல்லாம் குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே வெளியில் விட மாட்டாங்க. ப்ரைவேட் ஹாஸ்டல்ஸ்லேயே 8 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே வெளியில் போகக்கூடாதுன்னு கட்டுப்பாடு இருக்குது. இந்த மாதிரி இதுகளில் அந்த கட்டுப்பாடுகள் இன்னும் இதாக இருக்கணும். 7 மணிக்கு மேலே உள்ளுக்குள்ளே அனாவசியமாக போகிறது இதெல்லாம் கட்டுப்படுத்தணும். இதெல்லாம்